இன்றைக்கி பிக் பாஸில் ப்ரோமோ விட்டுருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ப்ரோமோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் வந்து இந்த வாரம் கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மஞ்சரி சொல்கிறாங்க, இந்த வாரம் தலைவர் வந்து எங்களை வழி நடத்துகிறத விட்டுட்டு நாங்கள் கேப்டனை வழி நடத்துகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தீபக் சொல்கிறாரு, ஐ எம் வெரி டிஸப்பாயிண்டட் அப்படிங்கிறாரு. எனக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஜாக்லின் சொல்கிறாங்க, இவர் இருக்கிற ப்ரெசன்ஸே எங்களால் ஃபீல் பண்ண முடியலை, அவர் இருந்தாருங்கிற மாதிரியே தெரியலை, அவர் இருந்ததையே எங்களை மறக்கடிக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து முத்துக்குமரன் பேசுகிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லா வாரமே கேப்டன் வந்து மரியாதைக்குரிய இடத்துல இருப்பாங்க, ஆனால் இந்த வாரம் அண்ணன் மட்டும்தான் பரிதாபத்துக்குரிய நிலைமையில இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட பிறகு விஜய் சேதுபதி சார் சொல்கிறாங்க, அன்பு பாசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு ரஞ்சித், ஆனால் வந்துட்டு சௌந்தர்யாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. சௌந்தர்யா பேசுகிறதுக்கெல்லாம் அவள் மூஞ்சிலே வச்சு தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினாரே, அந்த கோவம் எங்கே போச்சு இந்த கேப்டன்சி டாஸ்கில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி விறுவிறுப்பாக அவர் கேப்டனாக இருந்து நடந்திருப்பாருன்னு எதிர்பார்த்துருந்தோம், ஏமாற்றம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சாரும் சொல்லியிருந்தாங்க. இந்த 10வது வாரத்தில் கேப்டன் ஒருத்தர் இருந்தாருங்கிறதே தெரியவே இல்லை சுத்தமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்குமே ஆடியன்ஸ் எல்லாருமே ரஞ்சித்தை வந்து மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கேப்டன் ஆகிட்டார், இப்போயாவது கொஞ்சமாவது அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வெளியில் காமிப்பார், கொஞ்சமாவது ரூல்ஸ் எல்லாம் போடுவார், ஏதாவது கண்டித்து கொண்டு வருவாருன்னு பார்த்தோம். அவர் எதுவுமே பேசவே இல்லை. அவரை வச்சு தான் இவங்கெல்லாம் கேப்டன் மாதிரி எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரஞ்சித் வந்து ரொம்ப சேஃபாக கேம் விளையாடிட்டு கடைசியில் வின் பண்ணிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காரா என்னன்னு தெரியல. சண்டை போடுறவங்க பேசுகிறவங்களாம் பேசிட்டு வெளியில் போயிடட்டும், ஆடியன்ஸ் கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு வெளியில் போட்டோம், நம்ம அப்படியே சேஃப்டியாகவே இருந்துக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கார் போல். அதுக்கடுத்த ப்ரோமோவில் விஜய் சேதுபதி சார் வந்து கேட்குறாங்க, விஷால் அண்டு தர்ஷிகா 2 பேரும் தான் ஹாட் சீட்டில் இருக்காங்க, அந்த 2 பேரில் யார் வெளியில் போவாங்க அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அருண் சொல்கிறாரு, விஷால் தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தீபக் சொல்கிறாங்க, தர்ஷிகா தான் வெளியில் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரஞ்சித் சொல்கிறாரு, தர்ஷிகா 4th வீக்குக்கு அப்புறமா ஒன்றுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்குமரன் சொல்கிறாரு, தர்ஷிகாவை காணோன்னு இந்த வீட்டில் நாங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த வாரம் அவங்களே அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் சரியாகவே இல்லை, அவங்க இருக்கிறதே யாருக்குமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் சொல்கிறாங்க, இப்போ அனௌன்ஸ் பண்ணிடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து காமிச்சிடுறாங்க. அதில் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா தான், அவங்க தான் எலிமினேட் ஆகியிருக்காங்க. காதல் ஜோடியை பிரித்து விட்டாங்க இந்த வாரம். விஷாலும் தர்ஷிகாவும் தான் போவாங்கங்கிற மாதிரி அதிகமான ஒரு சான்ஸ் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா சத்யா எவிக்ட் ஆகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. ஸ்கூல் டாஸ்க்கு வச்ச பிறகுலேருந்து தர்ஷிகா வந்து விஷாலை லவ் பண்ணுறேங்கிற பேரில் அவங்க கேமே சுத்தமாக மறந்துட்டாங்க. 2 பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்களே தவிர 2 பேருமே ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இப்போது தர்ஷிகா வெளியில் போன பிறகு விஷால் வந்து கேம் நல்லா ஆடுவாருன்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். ஆரம்பத்தில் தர்ஷிகா நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த லவ் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் அப்படி ஆகிட்டாங்க. ஒருவேளை இந்த லவ் இல்லாமல் இருந்திருந்தால் தர்ஷிகா இன்னும் நல்லா ப்ளே பண்ணியிருப்பாங்க. அடுத்து 3வது ப்ரோமோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி சார் வந்து இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்குறாங்க, இன்னும் 5 வாரம் தான் இருக்குது, இதுக்கப்புறம் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க, இருக்க போகிறது 1 வாரமோ 2 வாரமோ இல்லை 5 வாரமே இருந்தாலும் ஓகே, இனிமேல் என்னோடய வேலையை முழுசாக நான் செய்வேன், என் விளையாட்டை நான் கரெக்டாக விளையாடிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முத்து சொல்கிறாரு, எந்தெந்த இடத்துல நம்ம உழைப்பை போடணுங்கிற அவசியம் வருதோ அந்தந்த இடத்துலலாம் கரெக்டாக நம்ம உழைப்பை செஞ்சிடணும், எந்தெந்த இடத்துல கரெக்டாக யோசிக்கணுமோ அதையும் கரெக்டாக நம்ம யோசித்து செஞ்சிடணும், அப்புறம் நம்ம செய்கிற தப்புக்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கரெக்டாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து விஷால் சொல்கிறாரு, நான் நல்லா என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே காமெடி பண்ணிக்கிட்டு ஒருத்தரால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி சார் சொல்லுவாங்க, 10 வாரமாக நீங்கள் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஷால் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு, ஆமாம் சார் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சௌந்தர்யாட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, 5 வாரம் கடந்து போனாலே எனக்கு வெற்றி தான் சார் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே விஜய் சேதுபதி சாரும் சிரிக்கிறாரு. இன்னும் 5 வாரமே இருக்கிற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா போட்டியாளர்கள்லாம் இன்னும் அதிகமாக தான் இருக்காங்க. அவங்கள சீக்கிரம் குறைக்கணுங்கிறதுக்காண்டி மிட்வீக் எவிக்ஷன்லாம் நடந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5 வாரமே ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது. இன்னும் வந்து பயங்கரமான டாஸ்க்லாம் வைக்க போகிறாங்க. அந்த டாஸ்கில் அந்த டைமில் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிற பொறுத்து தான் யாராக இருந்தாலும் இருக்கிறதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் முத்துக்குமரன், தீபக், ஜாக்லின், மஞ்சரி இவங்க எல்லாருமே நல்லா விளையாண்டிகிட்டு இருக்காங்க. மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் இன்னும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆகலை. இந்த 5 வாரத்தில் யார் எப்படி வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அருண் வந்து அவங்க என்ன பேசுகிறோங்கிறது புரியாமல் திருப்பி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கும் விஜய் சேதுபதி நல்லா புரிய வச்சுட்டாரு. விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்டிங் நல்லா இருக்குது. இப்போ கடந்த 2 வாரமாக யார் என்னென்ன பண்ணுறாங்களோ நல்லா ஒத்து கவனித்து அதை கரெக்டாக பேசி முடிச்சிடுறாரு. இனி வர வாரங்களில் இன்னும் போட்டியெல்லாம் கடுமையாக இருக்க போகுது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், பார்ப்போம்.